எல்லோருக்கும் வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. நான் சுவாமி தர்மலிங்கம் பேசுகின்றேன். வருகின்ற 12/8/26 ஆடி அமாவாசை அன்னதான விழா 33வது ஆண்டாக பாபநாசத்தில் நடைபெற இருக்கின்றது. வள்ளல் பெருமான் ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டு திறவுகோல் என்று கூறியுள்ளார்கள். ஜீவகாருண்யமே மனிதனுடைய பிறவியை நீக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஜீவகாருண்யம் கடவுள் வழிபாடு என்றும், பசி ஆற்றலின் சிறப்பு ஆன்ம லாபத்தை பெற வழிவகுக்கும் என்றார்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு அகத்தியர் முனிவரும் தவம் செய்த இடமாகிய பாபநாசத்தில் ஆடி அமாவாசை அன்று அன்னதானம் செய்வதால் முன்னோர்களின் சாபங்கள் பாபங்கள் எல்லாம் விலகும். புத்திர தோஷம், முனிவர்கள் சாபம், பிரம்மஹத்தி தோஷம், கிரக தோஷம், மற்ற தீராத பிணிகளையெல்லாம் தீர்க்க வல்லது என்று நமக்கு கூறியிருக்கின்றார்கள். ஆகையால் அன்பர்கள் இந்த ஆடி அமாவாசை அன்னதான விழா சிறப்பாக நடைபெறுவதற்கும் உங்களுடைய பங்கையும் செலுத்தி நன்கொடை அளித்து இந்த விழா சிறப்பாக நடைபெற்று புண்ணிய பலத்தை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி.